கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு கழுத்தை கொடுக்கவில்லை. மீன் வாசல் என்னப்படும் வாசலை அசனாவின் குமாரர் கட்டினார்கள். அந்த வாசலை ஏற்கனவே உத்திரத்தை எல்லாம் சுட்டெரித்து போட்டிருந்தார்கள். ஆகவே இவர்கள் புதிய உத்தரம் போட்டு அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் இன்னும் அதிக பாதுகாப்பிற்கான கொக்கி போன்ற சங்கிலியாலான தாழ்பால்களையும் போட்டார்கள். அவர்கள் பக்கத்திலே கோசின் மகனாகிய ஊரியாவின் மகன் மெரேமோத் பழுது பார்த்து கட்டினார். அவர்கள் அருகே மெசேசாபேயேலின் குமாரனாகிய பெரகியாவின் மகன் மெசுல்லாம் பழுது பார்த்து கட்டினார். அவர்கள் அருகே பானாவின் குமாரனாகிய சாது பழுது பார்த்து கட்டினான். இப்படி அவரவர் வீடுகளுக்கு முன்னால் இருக்கும் அலங்கத்தை பழுது பார்த்து அவர்கள் கட்டினார்கள். இன்னும் அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் இருந்தார்கள். அவர்கள் அதை பழுது பார்த்து கட்டி கொண்டார்கள். இப்படி கட்டி கொண்டிருக்கும் போது அவர்களுடைய பிரபுக்கள் அங்கே இருந்தார்கள். நாங்கள் பிரபுக்கள், இந்த பழுது பார்த்தல் கட்டுதல் எல்லாம் எங்கள் வேலையல்ல, அதனால் நாங்கள் இந்த விஷயத்தில் தலையிட மாட்டோம் என்று சொல்லி தங்கள் கழுத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. பழைய வாசலை பசகியாவின் குமாரனாகிய யோய்தாவும் பேசோதியாவின் குமாரனாகிய மெசுல்லாவும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதற்கு உத்தரம் போட்டு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். ஆனால் மீன் வாசலை கட்டும்போது மட்டும் அதன் அருகில் இருக்கிற தெக்கோவா ஊரில் உள்ள பிரபுக்கள் தங்கள் ஊரான தெக்கோவாவில் உள்ள மக்கள் கட்டுகிறார்கள், ஆனால் நாம் போய் அதிலே உதவி செய்வோமா என்று எண்ணமில்லாமல் மீன் வாசல் கட்டும் விஷயத்தில் அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கவும் இல்லை, உதவி செய்யவும் இல்லை. கண்டுகொள்ளாமல் ஏனோதானோவென்று இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அவர்கள் பிரபுக்களாய் இருந்தபடினாலே தங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது என்று அதை விட்டுவிட்டார்கள். இப்படித்தான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னர் வீடுகள் கட்ட வேண்டும் என்றால் ஓட்டு வீடுகள் அல்லது ஓலை வீடுகள் தான் அதிகமாக கட்டுவார்கள். அதற்கு மரக்கட்டை என்ன என்று பார்த்தால் பனை மரக்கட்டை தான் பயன்படுத்துவார்கள். அதற்கென்று பெரிய பனைகளை வாங்கி வெட்டுவார்கள். அதை சரியாக கீறி நீளக்கட்டைகளாக எடுத்து விடுவார்கள். பின்பு அதனை சுமந்து கொண்டு வந்து தச்சர் வைத்து செதுக்கப்பட்டு வீடு கட்ட பயன்படுத்துவார். அப்போது அந்த கட்டைகளை எல்லாம் வீட்டின் அருகில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு மாட்டு வண்டியைத்தான் பயன்படுத்துவார். அந்த மாட்டு வண்டிக்கும் வாடகை கொடுப்பதற்கு பண வசதி இல்லாமல் நீளக்கட்டைகளாக இருப்பதனாலே ஒரு கட்டையின் ஒரு முனை ஒருவருடைய கழுத்தின் மேல் இருக்கும், அடுத்த முனை இன்னொருவருடைய கழுத்தின் மேல் இருக்கும். ஒருவர் முன்னால் போவார், மற்றொருவர் அவரின் பின்னால் வந்து ஒரே நேரத்தில் 2 கட்டைகளும் வந்து சேர்ந்துவிடும். இன்னும் அந்த வீட்டின் வேலையை முடிப்பதற்காக கொத்தனார்கள் இன்னும் உடன்பிறப்புகள் அண்ணன் வீடு கட்டுகிறான், தம்பி வீடு கட்டுகிறான் என்று எண்ணி தாங்கள் உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு வேலை செய்து கொடுப்பார்கள். பண வசதி குறைந்தால் கடன் கொடுத்து இப்படி ஒருவருக்கொருவர் தங்கள் கழுத்தை கொடுத்து வேலையை முடிப்பர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஒருவருக்கொருவர் கழுத்தை கொடுத்து வேலை செய்கிறோமா, உதவி செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆலய கட்டுமான பணியினாலும் சரி, ஆத்தும ஆதாய பணியாளானாலும் சரி, நாம் கழுத்தை கொடுத்து உதவி செய்ய வேண்டும். கழுத்தை கொடுத்தல் என்றால் தன்னுடைய கழுத்து, அதாவது உயிர் போனாலும் பரவாயில்லை, நாம் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அதனால் நாம் ஆண்டவருடைய ராஜ்ய கட்டுமான பணிக்காக நம்முடைய கழுத்தை கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பணிக்காக தங்கள் கழுத்தையும் துணிச்சலோடு கொடுத்து உம்முடைய ராஜ்யத்தை கட்ட உதவி செய்தீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.